ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆனியன் கேப்சிகம் போட்டு பருப்பு உசிலி பண்ண போகிறோம். கேப்சிகம் எடுத்து இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. அப்புறம் 2 வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. ஒரு 1/4 கிலோ துவரம்பருப்பு எடுத்து ஒரு 1 ஹவர் ஊற வச்சுக்கோங்க. அதுலேயே உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவைப்படுமோ ஒரு 5 வத்த மிளகாயை காம்பு கிள்ளி இந்த மாதிரி அதோடய சேர்த்து ஊற வச்சுக்கோங்க ஒரு 1 ஹவர். இதை தனியாக மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதையும் வெங்காயத்தையும் கேப்சிகம்மையும் இப்போ வந்து வதக்கணும். அதை வதக்கி எடுத்துகிட்டு வந்துடலாம். அப்போ பாருங்கள், எண்ணெய் காஞ்சிடுத்து, கடுகு, உளுத்தம்பருப்பு கொஞ்சம், 2 வரமிளகாய், கருவேப்பிலை. கடுகு நல்லா வெடிச்சுட்டு உளுந்தும் நல்லா ப்ரௌன் ஆகிடுத்து. இப்போ இந்த சமயத்தில் வெங்காயத்தை போட்டு வதக்கணும். இது கொஞ்சம் வதங்கின உடனே கேப்சிகம் போடணும். இப்போ வெங்காயமும் வதங்கிட்டு கேப்சிகம் போட்டிருக்கேன். கொஞ்சம் இதுக்கு தேவையான உப்பு மட்டும் இப்போ போடணும். ஏன்னா அந்த பருப்புலையும் அரைக்கிறச்சு கொஞ்சம் உப்பு போடுவோம். இப்போ பாருங்கள், இந்த வெங்காயத்தையும் கேப்சிகமையும் தனியாக வேக வச்சு நல்லா வதக்கி எடுத்துட்டேன். இப்போ கடுகு, உளுத்தம்பருப்பு, சோம்பு, கருவேப்பிலை தாளிச்சிருக்கேன் இல்லையா. இப்போது இந்த அரைச்ச இந்த பருப்பு இருக்குது பாருங்கள், துவரம் பருப்பு, அதை இதில் போட்டு கொஞ்சம் உதிராக வர வரைக்கும் வதக்கிட்டு இருக்கணும். மஞ்சப்பொடி, ஏற்கனவே காய்க்கெல்லாம் உப்பு போட்டிருக்கோம். ஸோ இப்போ இந்த பருப்புக்கு தேவையான உப்பு மட்டும்தான், நான் ஒரு 1/2 ஸ்பூன் தான் போடுறேன். பார்த்தீங்களா, இப்போது இந்த நம்ம போட்ட அந்த அரைச்ச பருப்பு வந்து நல்லா உதிர்ந்துருக்கு. இந்த மாதிரி உதிரணும். இந்த மாதிரி உதிர்ற டயத்தில் நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சுருந்த வெங்காயத்தையும் கேப்சிகத்தையும் இதில் போட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணி வதக்கிடலாம். ரெண்டையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போது இந்த உசிலி வந்து எப்படின்னா, மோர் குழம்பு, அப்புறம் வத்த குழம்பு, ரசம், மோர் சாதம், அப்புறம் கலந்து சாதத்துக்கு வந்து எது பார்த்திங்கன்னா லெமன் ரைஸுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பிசிபெலாபாத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மெயினாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக இருங்க. தேங்க்யூ.